எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரம் ஜெமி அண்ட் ஜே உசோஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜே உசோ வந்த உடனேயே ஜேம் நீ இங்கே தான் இருக்குன்னு தெரியும் வான்னு கூப்பிட்டோன்னே வந்துட்டார். ஜேம் ப்ரதர் நம்ம ரெஸ்லிமினியில் மோத போகிறோம். ஆனால் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எப்போவுமே நான் உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அந்த மிஸ்ஸிங் எல்லாமே ரெஸ்லிமினியில் எல்லாம் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு ஜெமி யூஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் மனசில் பட்டது எல்லாத்தையுமே சொல்லிட்டியா, நான் சொல்லட்டா? பிளட் லைனில் இருக்க வேண்டாம், நம்ம பிரியலாம் அப்படின்னு சொன்னது நீனு. நாம் 2 பேரும் கிரேட்டஸ்ட் எவர் டாக் டீமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னது நான். இல்லை பிளட் லைனை விட்டு பிரிஞ்சாதான் எல்லாம் நடக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? உனக்கு தலகணம் ஏற்பட்டுருச்சு. நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிங்கிள் டைட்டில் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் டைட்டிலுக்காக ரோமன் ரெயின்ஸுக்காக போதுன்னு நினச்சேன். நான் என்ன சொன்னேன், நம்ம டாக் டீமாகவே இருக்கலான்னு. இல்லை அதெல்லாம் செட் ஆகாது, சிங்கிள் கெரியர் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். பார்த்தியா, பிளட் லைனை விட்டு பிரியணும்னு நீ சொன்ன, அப்புறம் டாக் டீமாக இருக்கணும்னு நான் சொன்னேன். ஆனால் நீ சிங்கிள் கெரியரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்ட. இதில் என் மேலே எந்த தப்புமே இல்லை. ஆனால் மிஸ்டேக் அப்படிங்கிறது உன்கிட்ட தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக். நீ பிறந்ததே ஒரு மிஸ்டேக். நான் உன் அண்ணன். எனக்கு எதுவுமே நீ முடிவெடுக்கிற வாய்ப்பு தந்ததே கிடையாது. எல்லா வாய்ப்பையும் நீயே எடுத்துக்கிட்டு இருந்த. ஒரு அண்ணனை நான் எல்லா இடத்துலையும் சும்மா வேடிக்கை மட்டும்தானே பார்த்துட்டு இருந்தேன். ஜேம் நீ சொன்னது சரிதான். ஆனால் இதற்கான பதில் எல்லாமே நான் ரெஸ்லிமினியாவில் வட்டி முதலுமா அவங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா நீ சொன்ன மாதிரி நான் சிங்கிள் கெரியரை தேடி போனேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் அதை தடுத்து நிறுத்த நானும் மன்னிச்சுடலான்னு பார்த்தேன். ஆனால் 1 2 3 4 பல டைம் ஒன்றால் நான் டைட்டில் தோற்றேன். முதலாக ஹெலினஸில் உனக்காக நான் ஐக்விட் சொன்னேனே, அன்னையிலேருந்து இப்போது ஐசி டைட்டில் வரைக்கும் எல்லாத்துலேயும் நான் உன்கிட்ட தோற்றுக்கிட்டே இருக்கிறேன்.